வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான கச்சா எண்ணெய் பேச்சுவார்த்தைகள் நயாரா எனர்ஜியின் எதிர்காலத்தை எவ்வாறு மாற்றியமைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் நயாரா போன்ற முக்கிய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து இந்த சிறப்புச் செய்தி விவரிக்கிறது. உக்ரைன் மோதலுக்கு பிறகு உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்கள் இந்தியாவின் முக்கிய சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன. நயாரா எனர்ஜி இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய தனியார் சுத்திகரிப்பு நிறுவனம் மற்றும் முன்னணி பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ரஷ்யாவின் ரோஸ்நெப்ட் முக்கிய பங்கு வகிப்பது தற்போது சர்வதேச அளவில் விவாதப் பொருளாகியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைக்குமாறு அமெரிக்கா இந்தியாவிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கியமான அங்கமாகும். குறிப்பாக நயாரா போன்ற தனியார் நிறுவனங்கள் சர்வதேச தடைகளை மீறினால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் குறித்து நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. பணப்பரிவர்த்தனைகள் மற்றும் சர்வதேச காப்பீடு பெறுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த நிறுவனங்களின் செயல்பாட்டுத் திறனை பாதிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற எரிசக்தி பாதுகாப்பு குறித்த உயர்நிலை பேச்சுவார்த்தையில் கச்சா எண்ணெய் விநியோகச் சங்கிலி குறித்து மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அமெரிக்க கச்சா எண்ணெயை ஒரு நம்பகமான மாற்றாக இந்தியா கருதுவது இந்த பேச்சுவார்த்தையின் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்தது. இதன் மூலம் ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெய் ஆதாரங்களை பல்வகைப்படுத்தவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. கடந்த காலங்களில் தள்ளுபடி விலையில் கிடைத்த ரஷ்ய கச்சா எண்ணெய் நயாரா எனர்ஜிக்கு மிகப்பெரிய லாப வரம்பை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த லாபம் நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா என்பது தற்போதைய சர்வதேச அரசியல் நகர்வுகளை பொறுத்தே அமையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இது இறுதியில் சாதாரண மக்களின் அன்றாட தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் நேரடியாக எதிரொலிக்கிறது. இது சாமானியர்களை பாதிக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனான எரிசக்தி உறவுகளை இந்தியா மேலும் வலுப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ஆபத்துக்களை குறைக்கலாம். அமெரிக்காவின் ஷேல் எண்ணெய் உற்பத்தியானது நயாரா போன்ற சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு ஒரு புதிய மற்றும் நம்பகமான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. நயாரா எனர்ஜி தனது ஆலைகளில் பல்வேறு தரத்திலான எண்ணெயை சுத்திகரிக்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது செயல்திறனை அதிகரித்து வருகிறது. நிறுவனம் தனது விரிவாக்க திட்டங்களுக்காகவும் ஆலை மேம்பாட்டிற்காகவும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய தொடர்புகள் காரணமாக சர்வதேச வங்கிகளிடம் இருந்து நீண்டகால கடன் பெறுவதில் நிறுவனம் தற்போது சில நடைமுறை தடைகளை சந்திக்கக்கூடும். எனவே வெளிப்படையான வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதே நயாராவின் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்று கருதப்படுகிறது. எதிர்கால எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு நயாரா நிறுவனம் பசுமை எரிசக்தி துறையிலும் தனது கவனத்தை செலுத்தத் தொடங்கியுள்ளது. ஹைட்ரஜன் மற்றும் உயிரி எரிபொருள் திட்டங்கள் மூலம் தனது கார்பன் உமிழ்வை குறைக்க நிறுவனம் ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த மூலோபாய இருப்புக்களை அதிகரிப்பது மத்திய அரசின் ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவாகும். உலகளாவிய நெருக்கடி காலங்களில் இத்தகைய இருப்புகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமாக வைத்திருக்கவும் விலையேற்றத்தை குறைக்கவும் உதவும். திறமையான லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் விநியோகச் சங்கிலி மேலாண்மை நயாராவின் செயல்பாட்டு செலவுகளை குறைக்க உதவும். இந்தியா தனது தேசிய நலன்களை பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பதில் சர்வதேச அரங்கில் மிகவும் கவனமாகவும் ராஜதந்திரத்துடனும் செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு தனி வெளிநாட்டையும் முழுமையாக சார்ந்திருக்காமல் இருப்பதே இந்தியாவின் நீண்டகால எரிசக்தி திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். இந்த முயற்சியில் நயாரா போன்ற முன்னணி நிறுவனங்களின் பங்களிப்பு இந்தியாவின் எரிசக்தி தற்சார்புக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இந்தியா அமெரிக்க பேச்சுவார்த்தையின் முடிவுகள் நயாரா எனர்ஜியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். செய்தித் தொகுப்பை வழங்கியது உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி, வணக்கம்.